பிளாட்டா? சத்தம் போடாத. இதாலதான் அவன் எல்லாரையும் கொண்டிருக்கான் போல இருக்கு. ஹே தம்மு. ஹே அவன் குழந்தை போல இருக்கு. இங்க ஏதோ இருக்கு பாரு. காப்பு விடுதலை விடுதலையாகும் சிறைவாசியிலிருந்து வந்திருக்கான். செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த டென்னிஸ் ஜோசப். அவன் பேர் டென்னிஸ் ஜோசப். சென்னை மத்திய சிறைச்சாலை சிறைவாசி எண் 563 என்ற சிறைவாசியுமாகிய நான் இதில் அஞ்சலி எங்க? பார்க்கலையே. அது யாருன்னு எனக்கு தெரியாது. அஞ்சலி அஞ்சலி பாத்தீங்களா? என் சின்ன குழந்தை இங்கதாம்மா. எங்கயோ அஞ்சலி அஞ்சலி வாட்ச்மேன் வாட்ச்மேன் என் குழந்தை பாத்தீங்களா? இல்லம்மா. அஞ்சலி கீழே தனியா இருந்துச்சு. உன்ன மாதிரி ஒரு ஆள் என் குழந்தைய தொடர்றது எனக்கு பிடிக்கல. இனிமே இவகிட்ட வராத. அஞ்சலி விடு, அஞ்சலி விடு. நான் வேணா கீழே கொண்டு வந்து விடுறேன். குழந்தை அடிக்காத. கையெடு. சாரி, குழந்தை அடிக்காத. அஞ்சலி என் குழந்தைய விட்டுடு. என்கிட்ட வராதே போ. நான் என்னடி தப்பு பண்ணேன்? ஏன் என்கிட்ட வர மாட்டேங்கிற? என் புருஷனை மறந்துட்டேன், 2 குழந்தைகளை மறந்துட்டேன், உனக்கா மட்டும் தானே இருக்கேன். அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்கிறது? எவன் ஒருத்தன் ஜெயில இருந்து வந்திருக்கான், அவங்க கிட்ட போற, என்கிட்ட வர மாட்டேங்கிற. என்ன பாவம் பண்ண? ஏன் என்ன தொட கூட விட மாட்டேங்கிற? தூங்கும் போது ஒன்று தொட்டு பார்க்க முடியுது தெரியுமா? அஞ்சலி, நான் அம்மா, அம்மா.
அஞ்சலி, அம்மா பாரு, உன் அம்மா. அடி அடி, அப்படியாவது என்ன தோடு. அம்மா, நீ எப்ப நீ புரிஞ்சுக்க போற? எப்ப புரிஞ்சுக்க போற? அஞ்சலி, அஞ்சலி அழாதே, அழாதேம்மா. அஞ்சலி, நான் தெரியுமா? அஞ்சலி அழாத, என்னால தாங்கிக்க முடியல. அஞ்சலி, 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 அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அஞ்சலி, மேலே இன்னைக்கு சொசைட்டி மீட்டிங். ஏன், என்ன? அஞ்சலியோட அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டுருக்காங்க. நாங்க இன்னைக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்களா? முதல்ல உட்காருங்க. என்ன விஷயம் சார்? அது அது முக்கியமான விஷயம்தான். அதான் எல்லா பிளாட்ல இருந்து கூப்பிட்டுருக்கு. சார், எனக்கு வீட்டுல 3 குழந்தைங்க இருக்காங்க. தலைக்கு மேல வேலை இருக்கு. நேர விஷயத்துக்கு வாங்க. அதான் அதான் முக்கியமான விஷயம். 3 குழந்தைகள்னு சொன்னீங்கல்ல, அதுல 3வது குழந்தை அஞ்சலி இல்ல, அது பேரு? அதுக்கு இங்க எல்லாரும் 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 என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன, இந்த மாதிரி குழந்தை ஒரு 50 குடும்பம் இருக்கிற இடத்துல இருந்தா மத்தவங்களுக்கெல்லாம் மத்தவங்களுக்கெல்லாம் அதனால சொசைட்டில என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, ஒண்ணு நீங்க வேற இடம் பார்த்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும். இல்ல அந்த குழந்தைய திரும்ப மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டா நல்லா இருக்கும். என்னை விட வயசுல பெரியவங்களா இருக்கீங்கன்னு பேசாம இருக்கேன். Shaker, don't get angry. Who are you to say that, man? No. Look here, Mr. Shaker. இது ஒரு காலனி, 100 ஃபேமிலிஸ் இருக்கிற இடம். இதுல போய் ஒரு மென்டல் கேஸ வளர்க்கறது. Don't you? சேகர், ப்ளீஸ். You see, இங்க நிறைய சின்ன குழந்தைங்க வளர்ற இடம். அவங்களுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தா அது எல்லா குழந்தைகளையும் பாதிக்கும். சத்தம் போயா. ப்ளீஸ் ப்ளீஸ் சேகர், டோன்ட். ப்ளீஸ். 2 வாரமா என் குழந்தைங்கள்லாம் ஆ ஊ ஈனு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எது கேட்டாலும் உங்க பொண்ணு மாதிரி பதில் சொல்றாங்க. இத பார்த்துட்டு எப்படி எங்களால பொறுமையா இருக்க முடியும்? கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்கீங்களா? சேகர், ப்ளீஸ். சேகர், எனக்கு உங்க குழந்தைக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. She can be dangerous. That's absolute nonsense. சேகர், உங்க ப்ளீஸ். நிலைமை எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு காலையில குடியிருக்கும் போது மத்தவங்க நிலைமை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? இவங்க என்ன அதான் இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் தனியா இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்களே, அங்க கொண்டு போய் விட்டுற வேண்டியதுதானே. என் குழந்தை என் கூட தான் இருக்கும். உங்களால முடிஞ்சது பண்ணிக்க. மிஸ்ஸஸ் சேகர், உங்க புருஷனோட கோபம் எங்களுக்கு புரியுது. ஆனா எங்க நிலைமை அவருக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க தான் அவருக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். You see, ஒரு மென்டலி ரிட்டார்டட் சைல்ட். இன்னொரு வார்த்தை பேசுனீங்க. தம்பி, இதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க. பேசாதீங்க. இந்த காலனில ஒரு கொலைகாரன் இருக்கலாம். 3 கொலை பண்ணிட்டு 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இருக்கலாம். தோ, குடிகாரன் ராத்திரி பூரா குடிச்சிட்டு பொண்டாட்டிய நடு ரோட்ல போட்டு அடிக்கானே அவன் இருக்கான். தோ, பொம்பளை பொறுக்கி பொம்பளை கும்மாளம் பாட்டின்னு அடிச்சிட்டு இருக்கான் அவன் இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன குழந்தை இருக்க கூடாது. ஏன்னா உங்க காலனியை இடிச்சு விழுந்துடும் பாருங்க. அப்படிதானே? இன்னொரு வார்த்தை அந்த குழந்தைய பத்தி பேசுறீங்க. அப்பா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபோன் பண்ணாரு. தர்மான்னு யாரோ பெயில்ல இன்னைக்கு வெளில வந்துட்டாராம். திங்கக்கிழமை தான் கோர்ட்ல கேஸா. அது வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க சொன்னாங்க. சார், உங்க பையன் கையில இருக்கான். கொஞ்சம் கீழே வாங்க.